வாய்ஸ் கேக்குதா? ஸ்கிரீன் தெரியுதா? வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஸ்கிரீன் கிளியரா இருக்கா? வாய்ஸ் ஒருவேளை கிளியரா இல்லைன்னா ஹியர்பட்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு டாபிக் பத்தி என்னால 2 டைம் தான் ரிவைஸ் பண்ண முடியும். ஓகேயா? அதுக்கு மேலேயும் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா வீடியோ அனுப்புவேன். அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயத்த நான் ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தேன்னா டைம் ஆயிடும். 2 hours தான் டைம் இருக்கு. ஓகே? ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் நாலேஜ். நிறைய பேர் வந்து ஸ்ட்ரீமிங் அயன் பாக்ஸ் இல்லைன்னு சொன்னீங்க. ஸ்ட்ரீமிங் அயன் பாக்ஸ் தான் இருக்கணும்னா கிடையாது. இது நார்மல் அயன் பாக்ஸ் தான். ஓகே, நார்மல் அயன் பாக்ஸ்லயே கொஞ்சம் வெயிட் அதிகமா இருக்கும். உஷா, பஜாஜ்ல எல்லாம் இருக்கும். சோ அந்த மாதிரி கம்பெனில வாங்குனீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாவும் இருக்கும், அயனிங்கும் நல்லா விழுகும். ஓகே, அந்த மாதிரி நார்மல் அயன் பாக்ஸ் இருந்தாலும் போதும். இல்ல உங்களுக்கு வெயிட் இல்லாம அயன் பாக்ஸ் தான் இருக்குன்னா ப்ராப்ளம் கிடையாது. நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கற மாதிரி இருக்கும். நம்ம உடம்ப வருத்திட்டு பண்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வெயிட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அயனிங் சீக்கிரமா விழுந்துரும். அதுக்காக வெயிட் அதிகமா பார்த்து வாங்குவோம். ஸ்ட்ரீமிங் அயன் பாக்ஸ்ல இருக்கிற பிளஸ் என்ன அப்படின்னா அதுல ஒரு ஏர் ஃப்ளோ இருக்கும். ஹீட் ஏர் ஃப்ளோன்னு சொல்லுவோம். அது வந்து நம்ம இப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த வாட்டருக்கு பதிலா அந்த ஹீட் வந்து படும். சோ அதுல அயனிங் வந்து ஈஸியா இருக்கும். ஓகே, இது வந்து நம்ம வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணி பண்ணுவோம். அது வந்து வாட்டர் தானாவே ஸ்ப்ரே பண்ணிக்கும். ஒரு பட்டன் அமுத்துனாவே அது ஸ்ப்ரே ஆயிடும். ஓகே, கிளியரா? அயன் பாக்ஸ் பத்தி ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஸ்ட்ரீமிங் அயன் பாக்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஹெவல்ஸ் பிராண்ட்ல நல்லா இருக்கும். கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்தோட லிங்க்குமே நான் அனுப்புறேன். ஹெவல்ஸ் பிராண்ட்ல ஸ்டீமிங் அயன் பாக்ஸ் நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் நார்மல் அயன் பாக்ஸ்ல தான் பண்ண போறேன். ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட் வந்து சேஃப்டி பின். சேஃப்டி பின் வந்து நீங்க பிக் சைஸ் யூஸ் பண்ணலாம், ஸ்மால் சைஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நீங்க நார்மல் மீடியம் சைஸ் யூஸ் பண்றது பெட்டர். இப்போ நீங்க ஒரு அயனிங் கொடுக்குறீங்க அப்படின்னா எந்த ஒரு துரு பிடிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ப்ராப்ளம் வந்து நார்மல் வந்து இருக்காது. தென் வந்து இங்க குத்தும் போது ஹோல் வந்து அதிகமா விழுகாது. ஓகேயா? அதனால நம்ம வந்து நார்மல் சைஸ் யூஸ் பண்ணுவோம். இதுலயே ஸ்மால் சைஸும் இருக்கும், பிக் சைஸும் இருக்கும். எது வேணாலுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிக் சைஸ் யூஸ் பண்ணும்போது ஹோல் அதிகமா விழுந்துரும், அயனிங் கொடுக்கறது கஷ்டம். ஓகே, இது வந்து நார்மலா நீங்க ஸ்மால் சைஸ் பிக் சைஸ் அப்படி கேட்டீங்கனாலே ஃபேன்சி ஸ்டோர்ல எல்லாம் கிடைக்கும். தென் வந்து நீங்க இப்படி ப்ரெஷர் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு ஓவர் ப்ரெஷர்ல வளையுது அப்படின்னா அது ஓகே. இல்ல நீங்க அப்படி கொடுத்தோன்னு வளைஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து நீங்க சாரியில வந்து பின் பண்றது கஷ்டம். அது வந்து குவாலிட்டி இல்லாம இருக்கும். ஓகே, கிளியரா? சேஃப்டி பின் பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? பிக் சைஸ் யூஸ் பண்ணும்போது ஹோல் அதிகமா விழுந்துரும். இது நார்மல் சைஸ். இதை விட ஸ்மால் சைஸும் இருக்கும். ஸ்மால் சைஸ் என்னன்னா நீங்க குத்துறது கஷ்டம். நிறைய ப்ளீட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்ப 15 ப்ளீட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது பின் பண்றது கஷ்டமா இருக்கும்.
நெக்ஸ்ட் ஒன் ஸ்ப்ரே பாட்டில். என்கிட்ட ரெண்டொன்னும் இருக்கு. ஒன்னு வந்து ஹேண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். சோ இப்படி ஓபன் பண்ணி ஹேண்ட்ல வச்சு அடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இன்னொன்னு வந்து இது என்னோட வாட்டர் பாட்டில்லயே ஸ்ப்ரேயிங் ஆப்ஷனோட இருக்கும். தெரியுதா? இதுல வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். சோ இது என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நிறைய சாரீஸ் ப்ரீ ப்ளீட் பண்றோம் அப்படின்னா இதுல வாட்டர் புடிச்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து நம்ம வாட்டர் ஃபில் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஹேண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஆனா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. ஆனா இது பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஓகே, இது புரிஞ்சா? இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்டீமிங் அயன் பாக்ஸ்ல ஸ்ப்ரே பண்ணும்போது ஸ்ப்ரே தான் இருக்கும். சோ அது வந்து எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி இருக்கும். சோ அதே மாதிரிதான் நம்ம நார்மல் அயன் பாக்ஸ்ல இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நம்ம இந்த ஸ்ப்ரே பாட்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸ்ப்ரே பாட்டில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இந்த சலூன்ல எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் மெஷரிங் டேப். மெஷரிங் டேப் சில பேர்கிட்ட வந்து சென்டிமீட்டரோடது மட்டும் இருக்கும், இல்லைன்னா இன்ச்சோடது மட்டும் இருக்கும். நம்ம வந்து இன்ச் சைடு தான் எடுப்போம். சோ இன்ச் டேப் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. சென்டிமீட்டர் டேப் இருக்கிறவங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். சோ அதனால நீங்க இன்ச் டேப் வாங்கி வச்சுக்கிறது பெட்டர். வாட்டர் டிராப்ஸ் வந்து சில்க் சாரி, சாஃப்ட் சில்க்ல எல்லாம் விழுந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அது மார்க் ஆயிடும் அந்த இடத்துல. அதனால நம்ம சாஃப்ட் சில்க்ல மட்டும் வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணுவோம். இப்படி கையில எடுத்து தொளிக்கிறதோ அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. சோ வந்து மார்க் ஆயிடும் அப்படிங்கறதுனால. ஓகே, நம்ம வந்து இன்ச் சைடு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேயா? சென்டிமீட்டர் நமக்கு தேவைப்படாது. கிளியர்? நெக்ஸ்ட் ஒன் கிளிப். கிளிப்ல வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருப்பேன். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு குட்டி கிளிப் இருக்கும். சோ அந்த மாதிரி கிளிப்ஸுமே நீங்க யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சாரி ப்ரீப்ளீட்டிங் கிளிப்னு தனியாவே இருக்கும், அதுவும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கேமரா ஆக்சசரிஸ் எல்லாம் விற்பாங்க இல்லையா, அந்த ஷாப்ல போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளிப் இருக்கும். சோ இதுல நீங்க 15 ப்ளீட்ஸோ 18 ப்ளீட்ஸோ எவ்வளவு எடுத்தாலுமே இதுல லாக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். மவுத் வந்து பெருசு. ஓகே, அதனால இது வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இது வந்து என்னன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எல்லாம் இருக்காது. கிளிப் பண்றீங்க அப்படின்னா அயனிங்க்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்படி வச்சு இழுக்கிறோம்னா வந்துடும், எந்த ஒரு பலமும் இருக்காது. அதே இதுவும் அந்த கேமரா ஆக்சசரிஸ்ல வாங்கினதுதான். சோ இதோட மவுத்துமே பெருசு. ஓகே, இதோட மவுத்துமே பெருசு. சோ இதை நம்ம கிளிப் பண்றோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும், எவ்வளவு இழுத்தாலுமே வராது. ஓகே, சோ இது அயனிங் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இதுவுமே யூஸ் பண்ணலாம். நீங்க வந்து இப்போ நார்மலா ஒரு 5 ப்ளீட்ஸ் 8 ப்ளீட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஓவர் அயனிங் கொடுக்குற மாதிரி இருக்காது. சோ ப்ரெஷர் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். இதே 15 ப்ளீட்ஸ் எல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். கிளியரா? கிளிப்போட டவுட்ஸ் எதுவும் இருக்கா? அப்புறம் ப்ரீ அயன் பண்ணி ஒரு சாரி எடுத்திருக்கேன். எல்லா சாரியுமே புது சாரி கொண்டு வந்து கொடுத்தாலுமே நீங்க வந்து ப்ரீ அயன் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா அதுல வந்து கோடு கோடா இருக்கும். அந்த கோடு போக்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து எப்பவுமே அயனிங், அதாவது ப்ரீ ப்ளீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ப்ரீ அயனிங் வந்து எப்பவுமே கொடுத்துருக்கணும் எந்த சாரியா இருந்தாலும். தென் வந்து இந்த ஸ்டோன் ஒர்க் இருக்கிற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணது ஸ்டோன் ஒர்க் இருக்கிற மாதிரி சாரி அயன் பண்ணி காட்டுங்கன்னு. ஸ்டோன் ஒர்க் இருக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கேன். என்னோட முந்தியில ஃபுல்லாவே ஸ்டோன் ஒர்க் இருக்கும். சோ அந்த மாதிரி சாரீஸ் நான் அயன் பண்ணி காட்டுறேன். சில பேருக்கு வந்து அது அயன் பண்ணும்போது உருகுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், அதனாலயே பண்ண மாட்டாங்க. சோ வந்து இப்போ உருகாம இருக்கணும் அப்படின்னா ஒன்னா பேக் சைட் போட்டு நீங்க அயன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா காட்டன் ஷால், அதாவது உங்க ஸ்டோனுக்கு மேல காட்டன் ஷால் போட்டுட்டு அயனிங் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா
ப்ரீப்ளீட்டிங் ஹீட் ப்ரொடெக்டிங் ஷீட்னு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க மேல போட்டுட்டு அயன் பண்ணிக்கலாம். ஓகே, கிளியர்? எல்லாத்தோட லிங்க்குமே உங்களுக்கு குரூப்ல எண்ட்ல வரும். கிளியரா? ப்ராடக்ட் நாலேஜ்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இப்போ நிறைய பேர் வந்து கிளிப் இல்ல அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ஏதாச்சும் பெரிய சைஸ் கேட்சர் இருக்கா அப்படின்னா அது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா மெஷர்மெண்ட்டுக்கு? ஃபர்ஸ்ட் வந்து அதர் பர்சன் மெஷர்மெண்ட் சொல்லி கொடுத்துறேன், அப்புறமா செல்ஃப் மெஷர்மெண்ட் சொல்லித்தரேன். அதர் பர்சன் மெஷர்மெண்ட்டுக்கு வந்து டேப் தான் யூஸ் பண்ணுவோம். இதே உங்களுக்கு கிளைண்ட் வந்து கிட்டதான் இருக்காங்க, உங்க அம்மாவுக்கு பண்றீங்க, உங்க தங்கச்சிக்கு பண்றீங்க, ஏதோ ஒரு சிப்லிங்ஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க சாரிலேயே கூட எடுத்துக்கலாம். அது செல்ஃப் மெஷர்மெண்ட்லயே அந்த மெத்தட்ல அதர் பர்சன் மெஷர்மெண்ட் எடுக்கலாம். இதே கொஞ்சம் தூரமா இருக்காங்க, வீடியோ கால்ல சொல்லிதான் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்க போறோம்னா டேப் வச்சுதான் எடுக்க முடியும். ஓகே, சோ வந்து இன்ச் சைட்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் 1 வந்து பேக் சைடு போடுறோம். இன்ச் சைடு தான் போடுறேன். இப்படி பேக் சைடு விட்டுட்டு எவ்வளவு தூரம் வேணுமோ, சில பேருக்கு வந்து கீழே நீல் வரைக்கும் இருந்தா பிடிக்கும், சில பேருக்கு அதுக்கு கீழே இருந்தா பிடிக்கும். அந்த மாதிரி பார்த்து உங்களுக்கு எப்படி வேணும்னு கேட்டுட்டு நீங்க வந்து அந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்னு ஒரு பாயிண்ட் சொல்லுவோம், அந்த பாயிண்ட்ல வச்சு இப்படி வெளியே எடுக்கணும். சோ என்னோடது வந்து 49. ஓகேயா? இது வந்து பல்லு பின், ஷோல்டர் பின், ஃபர்ஸ்ட் பின்னு சொல்லுவோம். ஓகேயா? இன்ச் டேப்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்து இப்படி பேக் சைடு விடுறோம். விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளவு கீழே வேணுமோ வச்சுட்டு இங்க சென்டர் பாயிண்ட்ல வச்சு வெளியே 49. ஓகே, இப்ப என்னோட ஃபர்ஸ்ட் பின் ஷோல்டர் பின்னோடது 49. புரிஞ்சா? நெக்ஸ்ட் ஒன் ஷோல்டர் டு ஹிப் பாயிண்ட், செகண்ட் பின். ஓகே, இப்போ ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் எடுத்தோமா, அந்த இடத்துல டேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட் இன்ச் சைடு வந்து வைக்கிறோம். ஓகே, வச்சுட்டு சாரியை எப்படி கொண்டு வருவோமோ, இப்போ லெஃப்ட் சைடு வச்சு ரைட் சைடுல ரொட்டேட் பண்றேன். இப்ப சில பேர் இப்படி அப் பண்ணி டவுன் பண்ணுவாங்க, சில பேர் வந்து இப்படி கீழே தான் கேட்பாங்க. அவங்க உங்க கஸ்டமர் எப்படி வேணும்னு கேக்குறாங்களோ அப்படி வச்சுட்டு, இப்ப நான் வந்து அப் சைட் டவுன் தான் கட்டுவேங்கிறதுனால அப் சைடு ஏத்தி இறக்கிருக்கேன். சோ இப்போ வந்து இந்த இடத்துல, அதாவது உங்க பெல்லியோட பாட்டம் பாயிண்ட்ல ஒரு ஹேண்ட் வச்சு குடிச்சுக்கோங்க. ஓகே, இப்ப இன்னொரு ஹேண்ட் இருக்கு இல்லையா, அதோட உள்ளங்கை அளவை இந்த ஹேண்டோட லாஸ்ட்ல இருந்து வைக்கணும். ஓகே, வச்சுட்டு லாஸ்ட் பாயிண்ட். இப்ப வந்து எனக்கு 51 வந்திருக்கு. இப்போ இந்த கை வைக்காம நான் எடுத்தேன்னா பெல்லியோட பாட்டம்ல வச்சிருக்கிறேன், எனக்கு வந்து 43 இருக்கு. ஓகே, புரிஞ்சா? இப்ப வந்து இது எதுக்காக கை வச்சு எடுத்தோம் அப்படின்னா, இப்ப இங்க இருந்து நான் எடுத்திருக்கேன் இல்லையா, பெல்லி பாட்டம்ல இருந்து எடுத்திருக்கோம். இப்ப பெல்லி பாட்டம்ல இருந்து இந்த உள்ளங்கை அளவு மறுபடியும் வச்சு எடுத்திருக்கோம். இப்ப இந்த உள்ளங்கை அளவு வந்து எனக்கு வந்து 8 இன்ச். ஓகேயா? 8 இன்ச் வந்து இருக்கும். ஓகே, இப்ப 8 இன்ச் இருக்கு அப்படின்னா அந்த 8 இன்ச்ல வந்து ஆட் பண்ணிப்போம். இப்போ உங்களுக்கு வந்து அந்த கையளவு வந்து குட்டியா இருக்கு அப்படின்னா ஸ்லிம் பர்சனுக்கு வந்து 8 இன்ச் எக்ஸ்ட்ரா பண்ணுவோம்.
ஓகே, இப்போ எனக்கு 43 வந்திருக்கு அப்படின்னா 51. ஓகே, என்னோட செகண்ட் பின்னோட சைஸ் வந்து 51. 43ல இருந்து 8 வந்து பிளஸ் பண்ணிருக்கோம். ஓகே, இதே வந்து கொஞ்சம் ஃபேட்டா இருக்காங்க இல்ல நார்மல் சைஸா இருக்காங்க அப்படின்னா 10ல இருந்து 11 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணணும். ஓகே, இப்போ ஷோல்டர்ல இப்படி வைக்கிறோம், வச்சுட்டு ரொட்டேட் பண்ணி எடுக்கிறோம். இப்போ பெல்லி பாட்டம்ல வச்சுட்டு இப்படி வெளியே எடுத்துக்கோங்க. ஓகே, எனக்கு வந்து 43. ஸோ 43 கூட 8 வந்து பிளஸ் பண்ணுவேன். ஓகே, என்னோட என்னோட வந்து ஸ்லிம்மும் இல்லை ஃபேட்டும் இல்லை, எனக்கு வந்து 8 வச்சா கரெக்டா இருக்கும்னு ஃபீல் ஆகுறதுனால நான் 8 வைக்கிறேன். இதே வந்து உங்களுக்கு கஸ்டமர் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து 9ஓ இல்ல 10ஓ அந்த மாதிரி வச்சாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா எக்ஸ்ட்ரா வந்து வச்சுக்கணும். இது எதுக்காக வைப்போம் அப்படின்னா இந்த சைட் பிளீட்னு ஒன்று வைப்போம் இல்லையா, அந்த மெஷர்மெண்ட்டுக்காக தான் இந்த 8 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணுவோம். ஓகே, கிளியரா? ஃபேட்டா இருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து அவங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி, இப்ப என்னை விட கொஞ்சம் பெருசா இருக்காங்க அப்படின்னா 9, அதை விட கொஞ்சம் பெருசா இருந்தா 10, அதை விட கொஞ்சம் பெருசா இருந்தா 11. 11க்கு மேல ஒரு பர்சனுக்கு வைக்க முடியாது. ஓகேயா, கிளியரா? இப்ப என்னோட ஃபர்ஸ்ட் பின் பாயிண்ட் வந்து 49 இருந்துச்சு, செகண்டோடது வந்து 43 பிளஸ் 8, ஸோ 51 வந்து நான் வைக்க போறேன். தேர்ட் பின் பாயிண்ட், இப்போ சாரி வந்து சில பேர் இந்த இடத்துல சொருகுவாங்க, சில பேர் இங்க, சில பேர் இங்க, அவங்க உடம்புக்கு ஏத்த மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து சொருகிருப்பாங்க. ஸோ என்னோடது வந்து நான் இங்க இருந்து சொருகுவேன் அப்படிங்கறதுனால இந்த இடத்துல இருந்து ரொட்டேட் பண்றேன். ரொட்டேட் பண்ணி எடுத்துட்டு பெல்லியோட சென்டர் பாயிண்ட் வந்துக்கோங்க. ஓகே, சென்டர் பாயிண்ட்ல இருந்து வெளியே. எனக்கு வந்து 38. டேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்து எந்த இடத்துல சாரியோட எண்டை வந்து சொருகுவோமோ அந்த இடத்துல வச்சு ரொட்டேட் பண்றேன். ஹிப்ல ரொட்டேட் பண்ணி எடுத்துட்டு பெல்லியோட சென்டருக்கு வந்து வெளியே எடுக்கிறோம். ஸோ எனக்கு 38. ஓகே, ஸோ இது வந்து சேம் மெஷர்மெண்ட் தான், எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம். செகண்ட் மெஷர்மெண்ட்க்கு மட்டும்தான் ஆட் பண்ணுவோம். 8 இன்ச் ஆட் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா ஃபேட்டா இருந்தா 10 இன்ச் ஆட் பண்ணுவோம். கிளியரா? தேர்ட் பின்னோட நேம் வந்து ஹிப் பாயிண்ட், ஹிப் மெஷர்மெண்ட். டேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்து சாரியோட எண்ட் பாயிண்ட் எங்க வைப்போமோ, சில பேர் இங்க வைப்பாங்க, சில பேர் இங்க வைப்பாங்க, சில பேர் எங்க வைப்பாங்க, உங்க கஸ்டமர் எங்க வைப்பாங்கன்னு கேட்டுட்டு இந்த இடத்துல இருந்து வச்சு ரொட்டேட் பண்ணி எடுக்கிறோம். பெல்லியோட சென்டர் பாயிண்ட்டுக்கு டேப்பை கொண்டு வந்து வெளியே. ஸோ எனக்கு வந்து 38. கிளியர்? ஸோ இதுதான் 3 பின் பாயிண்ட். இது இல்லாம மெஷர்மெண்ட் கேட்க வேண்டிய ஏரியா வந்து ஷோல்டர் டு பெல்லி பாட்டம். ஷோல்டரோட சென்டர் பின்ல இருந்து பெல்லி பாட்டம் வரைக்கும் வச்சு ஒரு மெஷர்மெண்ட் வாங்குவோம். ஓகே, இப்போ எனக்கு வந்து 21. ஓகே, அப்புறம் செஸ்டோட சென்டர் பாயிண்ட் வச்சு ஒரு மெஷர்மெண்ட் வாங்குவோம். ஸோ டோட்டலா வந்து 20. ஓகே, டோட்டலா 5 மெஷர் பாயிண்ட் வாங்குவோம். இது வந்து ஷோல்டர் டு பெல்லி பாட்டம் மெஷர்மெண்ட் சொல்லுவோம், இது செஸ்ட் மெஷர்மெண்ட்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ வந்து ஷோல்டரோட சென்டர்ல இருந்து டேப் வச்சு ஸ்ட்ரைட்டா கொண்டு வந்து பெல்லி பாட்டம். ஓகே, ஸோ எனக்கு வந்து 21. ஸோ அதே மாதிரி இந்த சைட் பிளவுஸோட ஸ்டிச் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டிச் பாயிண்ட்ல இருந்து இந்த பக்கம் அதே மாதிரி இந்த பக்கம் ஸ்டிச் பாயிண்டோட எண்ட் பண்ணணும். ஸோ எனக்கு 20. ஓகேயா, கிளியரா? மெஷர்மெண்ட் கிளியரா?
ஓகே, இப்போ சாரி இதை எப்படி மாத்தணும்னு சொல்றேன். இப்போ என்னோட முந்தி வந்து இதுதான். ஓகே, சில பேரோட சாரில வந்து முந்தி தெரியாது. சோ அவங்களுக்கு தெரியல அப்படின்னா இப்போ பேக் சைடு திருப்பி பாத்தீங்கன்னா தெரியும் ஜரி வந்து மேல இருக்கும். ஜரி ஒர்க்கும் இல்ல, ஸ்டோன் ஒர்க்கும் இல்ல, எதுவுமே இல்ல, பார்டரே இல்ல அப்படின்னா இப்படி சாரி வச்சு பாத்தீங்கன்னா பேக் சைடு இருக்கிறது லைட்டாவும் ஃப்ரண்ட் சைடுல இருக்கிறது டார்க்கா இருக்கும். அப்படி ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகேயா? இப்போ டேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பின், ஷோல்டர் பின் வந்து எடுக்கிறோம். இப்போ சாரியோட ஸ்டார்டிங்ல இருந்து டேப்போட ஸ்டார்டிங் வச்சுட்டு எனக்கு வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட் 49 வந்துச்சு. ஸோ 49 வந்து டேப்ல சாரியில அரைக்கிறோம். ஸோ என்னோட 49 இங்க இருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல டேப் எடுத்துட்டு இங்க ஒரு பின், இது வந்து மெஷரிங் பின்னு சொல்லுவோம். ஓகே, இப்படி பின் பண்ணிக்கணும். சாரியோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து டேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சு 49. ஸோ 49 வந்ததுக்கு அப்புறம் ஒரு பின். கிளியரா? இது என்னோட ஃபர்ஸ்ட் பின் பாயிண்ட். ஓகே, இது புரிஞ்சா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பின் பண்ணிருக்கேன் இல்லையா, இந்த பின் பாயிண்ட்ல இருந்து டேப்போட ஸ்டார்டிங் வைக்கிறேன். ஓகே, இப்போ என்னோட ஹிப், அதாவது ஷோல்டர் டு ஹிப் பாயிண்ட் வந்து 43 வந்துச்சு. ஸோ 8 வந்து பிளஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 43 எடுத்துக்கிறேன். ஓகே, 43 இங்க இருக்கு. ஸோ இது கூட 8 பிளஸ் பண்ணும். ஸோ 44, 45, 46, 47, 48, 49, 50, 51. ஸோ 51ல வச்சு இங்க ஒரு மெஷரிங் பின். ஸோ இது என்னோட செகண்ட் பின். ஓகேயா? ஃபர்ஸ்ட் பின் பாயிண்ட்ல இருந்து டேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட் வைக்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பின் பாயிண்ட்ல இருந்து என்னோட ஃபர்ஸ்ட் பின் பாயிண்ட்ங்கிறது ஷோல்டரோடது. ஓகேயா? அந்த ஃபர்ஸ்ட் பின்னை வந்து மெஷரிங்கா வச்சுட்டு டேப்போட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சு கீழே. ஸோ எனக்கு வந்து 51 எடுக்கணும். ஸோ 51ல ஒரு பின். கிளியர்? இது என்னோட செகண்ட் பின் பாயிண்ட், ஷோல்டர் டு ஹிப். புரிஞ்சுதா? இப்போ சாரியோட எண்டிங் எடுத்துக்கிறோம். ஓகேயா? எண்ட் எடுத்துட்டு டேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட் வைக்கிறோம். ஓகே, இப்போ என்னோடது வந்து 38 வந்துச்சு. ஸோ 38ல கொண்டு போய் ஒரு மெஷரிங் பின். என்னோட 38 வந்து இங்க இருக்கு. ஓகே, இந்த இடத்துல ஒரு மெஷரிங் பின். இப்போ சாரியோட எண்டிங் எடுத்திருக்கோம், டேப்போட ஸ்டார்டிங். ஸோ எண்டிங்ல இருந்து டேப்போட ஸ்டார்டிங் வச்சுட்டு கீழே. ஸோ என்னோட மெஷர்மெண்ட் வந்து 38. ஸோ 38ல ஒரு மெஷரிங் பின் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் தேர்ட் பின் பாயிண்ட். கிளியரா?
செல்ஃப் மெஷர்மெண்ட் போலாமா? ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா சாரியோட ஃப்ரண்ட் சைடு வந்து என்ன ஃபேஸ் பண்ண மாதிரியும் சாரியோட பேக் சைடு உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரியும் வச்சிருக்கேன். ஓகே, வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து எனக்கு லெஃப்ட் சைடு இருக்கா, சோ இத ரைட் சைடு திருப்புறோம். சோ இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்க. இது வந்து எந்த மெஷர்மெண்ட் வேணா நார்மலா எடுங்க. எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு கிளிக். இது புரிஞ்சுல? ரிப்பீட் பண்ணுமா? சாரியோட ஃப்ரண்ட் சைடு என்ன ஃபேஸ் பண்ண மாதிரியும் சாரியோட பேக் சைடு உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரியும் பிடிச்சிருக்கேன். சோ இது என்னோட லெஃப்ட் சைடு இருக்கா, ஃபர்ஸ்ட் வந்து இத ரைட் சைடு திருப்புறோம். ஓகே, மறுபடியும் லெஃப்ட் ரைட். சோ இப்படியே கண்டினியூ பண்ணி ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அதாவது உங்களுக்கு பேக் சைடு வர்றது ரைட் சைடாவும் ஃப்ரண்ட் சைடு வர்றது லெஃப்ட் சைடாவும் இருக்கணும். ஆப்போசிட் சைடுல ஃபேஸ் பண்ணி இருக்கணும். அந்த மாதிரி மெஷர்மெண்ட்டே இல்லாம எடுத்து பின் பண்ணிக்கிறோம். கிளியரா? இது வந்து எனக்கு ரைட் சைடு பார்த்த மாதிரி இருக்கு, பேக் சைடு வருது. ஓகேயா? இது வந்து எனக்கு லெஃப்ட் சைடு வர மாதிரி இருக்கு. சோ ஆப்போசிட் சைடுல ஃபேஸ் ஆகிருக்கு. இது வந்து நான் ரஃபா தான் எடுத்திருக்கேன். ஸோ மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்காக ரஃபா வந்து நம்ம இப்படி ப்ளீட்ஸ் எடுத்துப்போம். எடுத்துட்டு பேக் சைடு போடுங்க. ஓகே, பேக் சைடு போட்டு உங்களுக்கு லென்த் போதுமான்னு பார்த்துக்கோங்க. ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்ல சாரியோட பேக், அதாவது சாரியோட உள்ள வருது இல்லையா, உள்ள ப்ளீட் வருது இல்ல, அந்த ப்ளீட்ல ஃபர்ஸ்ட் ப்ளீட்ல நீங்க வந்து பின் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு வந்து நான் செல்ஃப் மெஷர்மெண்ட் சாரி அதர் பர்சன் மெஷர்மெண்ட்ல எடுத்தேன்ல, அதுவே கரெக்டா இருக்கு. ஸோ நீங்க வந்து செல்ஃப் மெஷர்மெண்ட்ல எடுக்கிறீங்கன்னா ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்ல வச்சு அந்த இடத்துல ஒரு பின் பண்ணி எடுத்துடணும். கிளியரா? இப்போ சேம் அதே மாதிரி சாரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ சாரியோட பின் வந்து உங்களோட ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்ல தான் இருக்கணும், மாறக்கூடாது. ஓகே, அதே மாதிரி நீங்க டேப்பை எப்படி ரொட்டேட் பண்ணீங்களோ அதே மாதிரி சாரியை ரொட்டேட் பண்ணுங்க. ஓகே, சில பேர் இப்படி அப் சைட் டவுன் கொண்டு வருவாங்க, சில பேர் இப்படி கொண்டு வருவாங்க. ஸோ உங்க கஸ்டமர் எப்படி கொண்டு வருவாங்கன்னு கேட்டுட்டு டைட்டா பிடிச்சு கீழே. ஸோ பெல்லியோட பாட்டம் எடுத்துக்கோங்க. ஓகே, பாட்டம்ல இந்த ஹேண்ட் வச்சு பிடிச்சிருக்கோம். ஸோ அதே மாதிரி ஒரு கையை எடுத்து இதுக்கு லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வச்சிருக்கிற ஹேண்ட்ல இருந்து லாஸ்ட்ல இருந்து எடுத்துக்கணும். ஸோ என்னோட பின்னே இங்க கரெக்டா தான் இருக்கு எனக்கு. ஓகேயா? ஸோ பெல்லியோட பாட்டம் இருக்கு, பாட்டம்ல இருந்து ஹேண்ட் வச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து பின் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல புடிச்சிட்டு இந்த ஒரு பின் வந்து இங்க பண்ணிக்கணும், மெஷரிங் பின். கிளியரா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இப்போ சாரியோட எண்டிங் எடுத்துக்கிறோம். எண்டிங் எடுத்துட்டு எந்த இடத்துல சொருகுவாங்கன்னு கேட்டுக்கோங்க. சில பேர் இங்க, சில பேர் இங்க, சில பேர் இங்க. சோ சாரியோட லென்த்துக்கு ஏத்த மாதிரியும் மாறும். சோ இந்த இடத்துல வைப்போம் அப்படின்னா இந்த இடத்துல வச்சுட்டு சாரியை ரொட்டேட் பண்ணி எடுக்கும். ஓகே, ரொட்டேட் பண்ணி எடுத்து பெல்லியோட சென்டர் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு பின், என்னோட பின் இங்க கரெக்டா தான் இருக்கு. சோ வந்து நான் இந்த இடத்துல பின் பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல பின் பண்ணி வெளியே எடுத்துக்கோங்க. இதுதான் தேர்ட் பின். சாரியோட எண்டிங் எடுக்கிறோம். எண்டிங் எடுத்துட்டு எந்த இடத்துல வைப்பாங்கன்னு கேட்டுட்டு ரொட்டேட்.
பண்ணி எடுக்கிறோம். வெளியோட சென்டர் பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல பின் பண்ணிட்டு வெளியே எடுத்துடலாம். இதுதான் செல்ஃப் பர்சன் மெஷர்மெண்ட். கிளியரா? செல்ஃப் மெஷர்மெண்ட் புரிஞ்சா? சோ இங்க ஆல்ரெடி நான் பின் பண்ணி வச்சிருக்கேன்ல, இதை வச்சே தான் நம்ம கண்டினியூ பண்ணுவோம் ப்ளீட்டிங்க்கு. சோ இதை நான் அப்படியே ப்ளீட்டிங் கொண்டு போறேன். வந்து நான் ஃபர்ஸ்ட் பின் பண்ணது எதுவுமே சேஞ்ச் பண்ணல, அப்படியே தான் கிளிக் பண்றேன். ஓகே, கிளிக் பண்ணிட்டு இப்போ எனக்கு என்ன மெஷர்மெண்ட்ல வேணுமோ அந்த மெஷர்மெண்ட்ல வச்சு சாரிய மடக்கணும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ப்ளீட் நீங்க எவ்வளவு சைஸ் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து 7 சென்டிமீட்டர் வேணும்னாலும் சாரி 7 இன்ச் வேணும்னாலும் வச்சுக்கலாம், இல்ல 8 இன்ச் 9 இன்ச் எப்படி வேணா வச்சுக்கலாம். பட் நீங்க பின்னாடி வைக்கிறத இதோட ஹாஃப்ல வச்சு மடக்குனீங்கன்னா ப்ளீட்ஸ் அதிகமா கிடைக்கும். ஓகே, சோ அந்த மெத்தட்ல யூஸ் பண்ணுங்க. இப்போ நார்மலா ஸ்லிம்மா இருக்கிற பர்சனுக்கு வந்து 4 இன்ச் இல்லனா 3.5 இன்ச் வச்சா கரெக்டா இருக்கும். சோ இதோட ஹாஃப்ல செகண்ட் ப்ளீட் வைக்கிறேன். இது ஃபர்ஸ்ட், பின்னாடி வைக்கிறது செகண்ட். சோ செகண்ட ஃபாலோ பண்ணதுதான் பின்னாடி வர எல்லா ப்ளீட்ஸாவும் இருக்கணும். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே எல்லாருக்கும் பெர்ஃபெக்ட்டா வராது. ஒவ்வொரு சாரி ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சோ நீங்க ப்ளீட்ஸ் ஃபர்ஸ்ட் எடுக்கிறத ப்ராப்பரா ஆப்போசிட் சைடுல எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணத அப் பண்ணி கிளிக். அதே மாதிரி மறுபடியும் ப்ளீட்ஸ் எடுங்க. சோ ஷோல்டர் மெஷர்மெண்ட்னு ஒரு பின் பண்ணிருக்கோம்ல, அந்த பின் வரைக்குமே நீங்க இந்த ப்ளீட்ஸ் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம்.
சோ என்னோட ஷோல்டர் பின் வந்து இங்க இருக்கு. சோ இந்த இடத்துல கடைசியா ப்ளீட் எடுத்து பின் பண்ணிக்கலாம். சோ இந்த லாஸ்ட் ப்ளீட்னு சொல்றோம் இல்லையா, கரெக்ஷன். அந்த அந்த கரெக்ஷனை வச்சுதான் நம்ம மேல இருக்கிறது எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணணும். சோ இது எல்லாமே பின்னாடி வைக்கிற எல்லா ப்ளீட்ஸுமே ஒரே சைஸ்ல இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சோ இத வச்சுதான் மேல இருக்கிறது கரெக்ட் பண்ணும். சோ இது அப்படியே கீழே இறக்கி இந்த இடத்துல clip.
ஸோ எல்லாமே கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும். இப்போ ஃபர்ஸ்ட் பின் பண்ணோம் இல்லையா மெஷர்மெண்ட்காக, அதையும் அவுத்துட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ஷோல்டர் ப்ளீட் முடிஞ்சு. ஷோல்டர் ப்ளீட்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஸோ இங்கதான் என்னோட ஷோல்டர் பின் மெஷர்மெண்ட் இருக்கு. ஓகே, ஸோ அந்த இடம் வரைக்கும் நான் ப்ளீட்ஸ் எடுத்திருக்கேன். ஒன்ஸ் வந்து நீங்க உங்களுக்கு வைக்கிறீங்கன்னா வச்சும் பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாமா? நெக்ஸ்ட் வந்து சென்டர் ப்ளீட். ஸோ சாரி எப்படி ரொட்டேட் பண்ணுவோமோ அதே மாதிரி இப்ப இங்க ஒரு பின் பண்ணிருக்கோம்ல செகண்ட் பின், அதுல இருந்து சோ இது என்னோட ரைட் ஹேண்ட், இது என்னோட லெஃப்ட் ஹேண்ட். ஓகேயா? சோ இந்த பின்ல இருந்து புடிச்சு ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடு திருப்புறேன். ரைட் ஹேண்ட்ல இருக்கிறத லெஃப்ட் சைடு கொண்டு வந்து திருப்புறோம். சோ திருப்பும் போது இந்த ப்ளீட் இருக்குல்ல, இந்த ப்ளீட்டை இந்த பின்ன மடக்க கூடாது. ஓகே, இப்படி ஆகக்கூடாது. பின் வந்து ஸ்டெடியா தான் இருக்கணும். ஓகே, சோ அந்த பின் வரைக்கும் அந்த ப்ளீட் வந்து எடுத்துக்கலாம். ப்ளீட் எடுத்துட்டு மறுபடியும் அதே கண்டினியூ பண்ணி ப்ளீட்ஸ் எடுக்கணும். சோ இது வந்து தேர்ட் பின் பாயிண்ட் வரைக்கும் நீங்க வந்து ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். இதுவுமே நீங்க லெவல் ப்ளீட்ஸ் பக்கம் வைக்கலாம். சோ இந்த தேர்ட் பின் இருக்குல்ல, தேர்ட் பின்னுமே இப்படி திரும்பி ஸ்ட்ரெயிட்டா தான் நிக்கணும். இப்படி மறுபடியும் நீங்க மடக்கி இப்படி எடுக்க கூடாது. சோ இந்த பின்னும் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும், இந்த பின்னும் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். சோ ரெண்டு பின்னுமே ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற மாதிரி இருக்கணும். நடுவுல தான் ப்ளீட்ஸ் இருக்கணும். புரிஞ்சுதா இது? ஃபர்ஸ்ட் இங்க ஒரு பின் இருக்கா, இந்த பின்ல இருந்து ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத இப்படி திருப்புறோம். ஓகே, ஸோ ரைட் ஹேண்ட் சைடு இப்படி திருப்பி அந்த பின் வரைக்கும் கொண்டு போயிட்டு ஆப்போசிட் சைட்ல கொண்டு வந்துருக்கணும். இந்த பின் எக்காரணத்து கொண்டும் மடங்க கூடாது. ஓகே, மறுபடியும் சேம் அதே மாதிரி. ஸோ இது தேர்ட் பின் பாயிண்ட் வரைக்கும் நீங்க இந்த ப்ளீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். 11 ப்ளீட்ஸ் 12 ப்ளீட்ஸ் வந்தாலுமே அழகா தான் இருக்கும். சோ இந்த பின் இருக்குல்ல, இந்த பின்னுமே நீங்க இப்படி டர்ன் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டா வரணும். ஓகே, இந்த பின்னும் ஸ்ட்ரைட்டா இருக்கணும், இந்த பின்னும் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். நடுவுல தான் ப்ளீட்ஸ் இருக்கணும். புரிஞ்சுதா? கிளியரா?
இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கணும். இது புரிஞ்சா? இப்ப இத வந்து டேபிள் மேல போட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ நீங்க ஷோல்டர் பின் பண்ணீங்க இல்லையா, அந்த பின் வந்து ஆப்போசிட் சைட் டேபிளுக்கு அந்த பக்கம் இருக்கணும். நம்ம உள்ள சொருகுவோம் இல்லையா சாரியோட எண்ட் பாயிண்ட், அது வந்து நம்ம சைடு இருக்கணும். அப்படி போட்டீங்கன்னா தான் கரெக்ட். இப்போ இந்த சாரியோட ஸ்டார்டிங் இருக்கு இல்லையா, அந்த இடத்த கிளிக் பண்ணிக்கலாம். ப்ளீட்ஸ் எடுத்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கீழே ஆப்போசிட் சைடு இருக்குல்ல, இப்ப இழுத்தீங்கன்னா எல்லா ப்ளீட்ஸுமே அரேஞ்ச் ஆகும். இந்த ப்ளீட் மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம எடுக்க போறது கிடையாது. பட் எவ்வளவு ப்ளீட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சா நம்ம அதே ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். நைன் ப்ளீட்ஸ் வந்திருக்கு. ஸோ அது இதே எடுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்றோம். இப்போ இங்க கீழே இருக்குல்ல, இந்த இடத்துல கரெக்டா அரேஞ்ச் பண்ண போறோம். இதுவுமே ரஃபா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேல இருக்கிற பின் வச்சு கரெக்ட் பண்ணாதான் நமக்கு கரெக்ட் ஆகும். ஸோ இது ரஃபா எடுத்துட்டு ஒரு பின் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல கிளிப் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்குங்கிறதுக்காக பண்ணிக்கலாம். இதையுமே கிளிப் வச்சு லாக் பண்றோம். அதே மாதிரி இந்த சைடு இப்போ கரெக்ட் பண்ணோம்னா கரெக்ட் ஆயிடும். ஏன்னா பின் வச்சு கரெக்ட் பண்றது இந்த சைடு தான் இருக்கு. இதை கரெக்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கிறேன். ஸோ 1 2 3 4 5 6 7 8 பிளேட்ஸ் வந்திருக்கு. ஸோ இதே பிளேட்ஸை கண்டினியூ பண்ணி கீழே காப்பி பண்றோம்.
ஸோ இதுவே நீங்க குட்டி குட்டியா வச்சீங்க அப்படின்னா லெவல் ப்ளீட்ஸ் பக்கம் இருக்கலாம். கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்கேயும் ஒரு பின். ஸோ சென்டர்லயும் சேம் இதே ப்ரொசீஜர்ல மேலேயும் கீழேயும் பின் பண்ணிட்டீங்கன்னா சென்டர் பின் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இங்கேயும் பின் பண்ணணும். இப்போ இங்க பின் பண்ணும்போது இப்படி டர்ன் பண்ணீங்கன்னா டர்ன் ஆகும். டர்ன் பண்ணி பேக் சைடு தான் பின் பண்ணணும். இப்போ கீழே வந்து ஃபிட் பண்ணிட்டு மேல ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த பின் வந்து ரிமூவ் பண்றேன். ரிமூவ் பண்ணிட்டு இப்படி 1 inch ஆர் 1/2 inch. 1/2 inch வந்து பெட்டர். 1 inch வச்சீங்கன்னா கொஞ்சம் தூரமா இருக்கிற மாதிரி இருக்கும். 1/2 inch வச்சா கொஞ்சம் டீசெண்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து 1/2 inch மட்டும் தள்ளி தள்ளி ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணணும்.
அரேஞ்ச் பண்ணிட்டு இங்கேயும் ஒரு பின். ஓகே, எல்லாம் பிடிச்சு அரேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ கிளிப்பை மாத்தி மேலேயே குத்திக்கலாம். ஸோ கீழே நடுவுல அதே மாதிரி இதை காப்பி பண்ண மாதிரி ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணு. அரேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் பேக் சைட் திருப்பி பின். அதே மாதிரி கீழே அரேஞ்ச் பண்ணிட்டு பின் பண்ணிக்கலாம். சென்டர் பிளிட்ஸ்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஐனிங் போலாமா?
அயனிங் போறதுக்கு முன்னாடி எப்பவுமே எல்லாம் அரேஞ்சா இருக்கா கரெக்டான லெவல்ல இருக்கான்னு பார்ப்போம். பார்த்த எனக்கு அயன் மார்க்ஸ் அந்த அயன் மார்க்னா மறுபடியும் ஃப்ரீ அரேஞ்ச் பண்ணிட்டு தான் நீங்க வர முடியும். வாட்டர் ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அயன் பாக்ஸ் எடுத்து மேல வச்சுட்டு கீழே இருக்கு அவ்வளவுதான் அயன் கொடுக்கணும். வச்சு நல்லா தேய்ப்பாங்க. இதை தேய்க்கக்கூடாது. தேய்க்காம ஜஸ்ட் தேய்க்கிறோம். நல்ல ஒரு ப்ரஷ் 3-4 டைம்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா நார்மல் அயன் பாக்ஸ் தானே. ஸ்டீல் அயன் பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஹீட் ஸ்ப்ரே பண்ணிட்டு 1 டைம் அயன் பண்ணிட்டா ஸ்டீம் ஆகும். நடுவில் பின் பண்ணிருக்கோம் இல்லையா, அதை ரிமூவ் பண்ணிட்டு அயன் ஏன்னா சாரி டேமேஜ் ஆயிடும். அதுக்கப்புறம் கீழே வரைக்கும் சேம் அதே மாதிரி கீழே பின் ரிமூவ் பண்ணிட்டு வேற இதை நம்ம பின் ரிமூவ் பண்ணல அப்படின்னா அந்த பின் வந்து கடைசி வரைக்குமே நம்ம வந்து அவுக்க மாட்டோம். அப்படியேதான் இருக்கும். சோ அந்த பின்னை ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இருக்கும். அயனிங் கொடுத்துட்டு திரும்பவும் வந்து செட் பண்ணி வந்து தூக்குன மாதிரி. சோ இந்த எக்ஸ் சைடு கிடக்கிறது அந்த இது வந்து அந்த ஆப்போசிட் சைடு போட்டு சேம் ப்ரொசீஜர்ல இப்போ அயனிங். சோ தூக்குன மாதிரி இருக்கிறது அமுக்கிடும். அதுக்காக நான் மறுபடியும் சரியே செஞ்சு shoulder pleat. So saree இதை எடுத்தீங்கன்னாலே
ஃபர்ஸ்ட் பீன் மட்டும் ரிமூவ் பண்ண மாட்டோம். கீழ இருக்கிற எல்லா பீஸுமே ரிமூவ் பண்ணிட்டு இப்ப நான் ஸ்டோன் இல்லாத ஆப்போசிட் சைடு தான் சாரி போட்டிருக்கேன். ஸோ வந்து அயன் பண்ணும்போது ஸ்டோன் எந்த பிரச்சனையும் வராது. வாட்டர் வேணும்னா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸ்டோன் இருக்கிறதுனால ஸ்டோன் டேமேஜ் ஆயிடும். நான் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணேன். பீட்ஸ் அதிகமா இருக்குன்னா ஒரு இடத்துலயே ஒரு 4 டைம்ஸ் தேய்ச்சிட்டு அப்புறமா கீழே இருக்கு. ஒரு பின் இங்க பண்ணிட்டோம். அதை கழிச்சிட்டு மேல எங்க ஆயிடுச்சோ அது வரைக்கும் சேர்த்து ஒரு பின்.
எந்த ஒரு ஸ்டோனுக்கோ சாரிக்கோ எதுல வந்து இப்ப வந்து செஸ்ட் பீட் அரேஞ்ச்மெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஷோல்டர் டு ஷோல்டர் டு பெல்லி பாட்டம் ஒரு அளவு எடுத்தோம் இல்லையா எனக்கு 21 வச்சுட்டேன் அந்த அளவை சாரிக்கு பிளஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் பின் இருக்குல்ல மெஷரிங் பின் அந்த இடத்துல இருந்து 21 இன்ச் எடுத்தேன் அங்க ஒரு மெஷரிங் பின் பண்ணுங்க சாரியோட ஷோல்டர் பின்ல இருந்து கேக் வச்சு 21 எனக்கு ஷோல்டர் டு பெல்லி பாட்டம் 21 வந்துச்சுல அந்த மெஷர்மெண்ட் தான் சாரிக்கு மாத்தும் சோ 21 எடுத்து ஒரு பின் பண்ணிருக்கேன் மெஷரிங் பின் என்னோட ஷோல்டர் பின் இங்க இருக்கு சோ இந்த இடத்துல இருந்து வைக்கிறோம் வச்சுட்டு 21 எடுத்து அங்க ஒரு மெஷரிங் பின் பண்ணிருக்கேன் ஓகே இது புரிஞ்சுதா இப்போ ஃபர்ஸ்ட் ப்ளீட் இப்படி நகர்த்துங்க பின்னாடி இருக்கிற ப்ளீட்ஸ் எல்லாம் சேம் அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டே வாங்க இப்போ பெல்லி பாட்டம் அளவுன்னு ஒண்ணு எடுத்தோம்ல அந்த இடத்துல டேப் வச்சு பெல்லி பாட்டமோட மெஷர்மெண்ட் இங்க இருக்கு சோ உங்களோட செஸ்ட் மெஷர்மெண்ட் எனக்கு 20 வந்துச்சு இல்லையா அந்த 20க்கு தான் நான் இந்த பெல்லி பாட்டம் மெஷர்மெண்ட் வைக்கணும் அப்பதான் உங்களுக்கு செஸ்டோட கவரேஜ் வந்து கிடைக்கும் ஓகே சோ ப்ளீட்ஸ் வந்து இப்படி நகர்த்தி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா நைன்டீன் இருக்கு கொஞ்சம் கூடி மூவ் பண்ணு இப்ப கரெக்டா 20 இருக்கு சோ இதை மட்டும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம்னா போதும்
ஸோ அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிட்டு கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு அயனிங் கொடுங்க. முடிச்சு. இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? பாக்ஸ் ஃபோல்டிங் போலாமா? பாக்ஸ் ஃபோல்டிங். இப்போ வந்து நான் ஃப்ரண்ட் சைட் போட்டு தான் அயனிங் கொடுத்தேன். ஸோ நீங்க அப்படியே எடுத்தீங்கன்னா பேக் சைடா மாறும். ஓகே, அப்படியே எடுத்து ஷோல்டர்ல போட்டு ஃப்ரண்ட் சைட் அப்படியே எடுத்து ஷோல்டர்ல போட்டீங்கன்னா பேக் சைட். ஓகேயா? ஸோ இந்த பேக் சைடு எடுத்ததுக்கு அப்புறம் இந்த சென்டர் கிளிப்ல பேக் சைடு இருக்கு, அதை அப்படியே எடுத்து எடுக்கணும். நம்ம வந்து சென்டர் கிளிப் அயன் பண்ணும்போது ஷோல்டர் கிளிப் வந்து ஆப்போசிட் சைடுல இருக்கு. உங்களுக்கு எண்டிங் சாரியோட எண்டிங் பாயிண்ட் தான் நம்ம சேர்த்து பாக்ஸ் ஃபோல்டிங் அப்போ எண்டிங் பாயிண்ட் ஆப்போசிட் சைடும் ஷோல்டர் கிளிப் நம்ம ஷோல்டர் மாதிரி இருக்கணும், பேக் சைடு இருக்கும். ஓகேயா? ஸோ உங்களோட சென்டர் கிளிப்மே பேக் சைடுல இருக்கும். ஓகே, இப்போ திருப்பி பாத்தீங்கன்னா உங்க சென்டர் கிளிப் அரேஞ்ச் ஆயிருக்கிறது அங்க தெரியும். தெரியுது அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா இது வரைக்கும் புரிஞ்சுதா?
இப்ப கேக்குதா? இது வரைக்கும் புரிஞ்சா? இப்போ கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஆப்போசிட் சைடு இருக்கு இல்லையா, அத அப்படியே எடுத்து மேல உங்களோட சென்டர் பிளீட்டுக்கு மேல, சென்டர் பிளீட் எங்க எண்ட் ஆகுதோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஃபோல்ட். சோ உங்களோட பாக்ஸோட அளவு வந்து 12 இன்டூ 16 இருக்கலாம். ஓகேயா, எனக்கு வந்து நான் எந்த மெஷர்மெண்ட்டும் இல்லாம தான் பாக்ஸ் எடுக்கிறேன். உங்களுக்கு மெஷர்மெண்ட் வேணும்னா 12 இன்டூ 16 எடுத்துக்கலாம். சோ அரேஞ்ச் பண்ணிட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அதையே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டீங்கன்னா இழுக்கும் போது ஒரு லாக் கிடைக்கும். அந்த லாக் வரைக்கும் வச்சுட்டீங்கன்னா உங்க பாக்ஸ் கரெக்ட். ஓகேயா, பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா அது அப்படியே ஆப்போசிட் சைடுல ஃபோல்டு. கிளியர்? இப்போ இது அப்படி ஆப்போசிட் சைடுல இருக்கு. எண்டிங் பாயிண்ட், சாரியோட எண்டிங் வந்து ஆப்போசிட் சைடுல இருக்கு. சோ பேக் சைடு திரும்பி இருக்கிற சாரி மேல இந்த எண்டிங் பாயிண்ட வைக்கிறோம். ஓகே, சென்டர் பிளீட் எங்க முடியுதோ அந்த இடத்துல இந்த எண்டிங் பாயிண்ட் வச்சுக்கோங்க. இல்லனா 12 இன்டூ 16 வச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பேலன்ஸ் இருக்கிறத மேல எடுங்க. எடுத்தீங்கன்னா இப்படி இழுக்கும் போது ஒரு லாக் கிடைக்கும். அந்த லாக் வரைக்கும் வச்சுட்டு பேலன்ஸ் இருக்குன்னா மறுபடியும் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோ. கிளியர்? இப்போ ஷோல்டர் ப்ளீட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ப்ளீட்ட ஆப்போசிட் சைடுல போடுறேன். போட்டதுக்கு அப்புறம் அரேஞ்ச் பண்ணுங்க. ஓகே, அந்த ப்ளீட்ஸ் மேல ஃபர்ஸ்ட் வச்சோம் இல்லையா, அந்த ஃபோல்டுக்கு மேல அரேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப அது ஆப்போசிட் சைடு நம்ம சைடே எடுத்துக்கலாம். எடுத்து மறுபடியும் பாக்ஸ அரேஞ்ச் பண்ணுங்க. ஓகே, மறுபடியும் இப்போ ஆப்போசிட் சைடுல போடுறோம். இப்போ ஆப்போசிட் சைடுல போடும்போது இந்த ப்ளீட்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கீழே வரைக்கும் அயனிங் வேணும்னா நீங்க கீழே வரைக்கும் கூடி அயனிங் கொடுக்கலாம். நான் வந்து செஸ்ட் ப்ளீட்டுக்கு பெல்லி பாட்டம் வரைக்கும் தான் அயனிங் கொடுத்தேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க அதுக்கு மேலேயும் அயனிங் கொடுக்கலாம். திரும்ப இதை ஆப்போசிட் சைடு நம்ம சைடே இருக்கும். இப்போ இதை ஆப்போசிட் சைடுல வைக்கும்போது
ஸோ அரேஞ்ச் பண்றது காட்டிடுறேன். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கணும் ப்ளீட்ஸ் எல்லாமே. ஓகே, அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இந்த ஷோல்டர் ப்ளீட் இருக்கு இல்லையா, இது இந்த பாக்ஸுக்கு அளவா, இந்த ஷோல்டரோட பின்ல இருந்து பாக்ஸுக்கு அளவா எவ்வளவு வருமோ அவ்வளோ எடுத்துட்டு இப்படி மேல இதையே அரேஞ்ச் பண்ணுங்க. அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இந்த பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பாக்ஸ அப்படியே மேல இது வரைக்கும் புரிஞ்சுதா? அது அப்படியே மேல. ஓகே, இப்போ ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு இல்லையா, இதுதான் என்னோட ரைட் ஹேண்ட். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்ட், அதுக்கு மேல மறுபடியும் ஒரு ஃபோல்ட் பண்ணி மேல வச்சோம். சோ இந்த ஃபோல்ட் வருது இல்லையா, அந்த ஃபோல்ட் வருது நார்மல். இப்படி ப்ளீட்ஸை வந்து மேல இழுத்து விட்டீங்கன்னா அந்த ஃபோல்ட் வந்து போயிடும். ஓகே, போனதுக்கு அப்புறம் இப்படி மேல ஆர் இப்படி திருப்பி மேல எடுக்கலாம். ஓகே, ஒன்னா இப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா மறுபடியும் ப்ளீட்டை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஆப்போசிட் கொண்டு போயிருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க இந்த ப்ளீட்டை வந்து இப்படி புடிச்சிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணீங்கன்னா உங்களோட ஃப்ரண்ட் சைடு ப்ளீட் வந்து கிடைச்சிடும். தெரியுதா? அதுக்கப்புறம் இப்படி ரொட்டேட் உங்களோட ஷோல்டர் ப்ளீட்டை சோ எனக்கு இப்படி நான் ஃபேஸ் பண்ண மாதிரி வைக்கிறேன் அப்படின்னா இது எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு வரும். இது நான் உங்களுக்கு காட்டுற மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னா இது என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரணும். இந்த ப்ளீட்ஸ் இது மாறக்கூடாது. லாஸ்டா இப்படி எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு டைம் மட்டும் ஃபோல்ட் பண்ணிட்டு பண்ணதுக்கு அப்புறம் 1 2 இப்ப இதை அப்படியே கொண்டு வந்து இந்த சாரியில ஒரு பேக் மாதிரி இருக்கும், இந்த பேக்குள்ள இப்படி சொருகிடலாம். எது வேணாலும் உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அது நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிளியரா?
ஏதாச்சும் டவுட் இருந்தா கிளியர் பண்ணிக்கோங்க. அன்மியூட் பண்ணலாம். டவுட் எதுவும் இல்லையா? மேம் பாக்ஸ் ஹோல்டிங் மறுபடியும் ஒன் டைம் பண்ணி கொடுங்க, பண்ணி காட்டுங்க. இல்லம்மா வீடியோ பார்த்துக்கோங்க. இப்ப நான் பயிற்சேன்னா அயனிங் போயிடும். ஓகே மேம். ஒரு டைம் பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை பிரிக்க கூடாது. பிரிக்காம அப்படியே தான் கஸ்டமர்கிட்ட கொடுக்கணும். ஓகே. உங்களுக்கு வந்து 2 வீக்ஸ்க்கு அப்புறம் சர்டிபிகேஷன் ப்ராசஸ் நடக்கும். சோ வந்து அதுக்குள்ள நீங்க வந்து சாரி ஏதோ ஒண்ணு ப்ரீ ப்ளீட் பண்ணி எங்களுக்கு போட்டோ அனுப்பணும். போட்டோ அனுப்பும்போது உங்க ஹேண்ட் வந்து இப்படி மேல இருக்கணும். ஓகே. உங்க ஹேண்ட் நாங்க வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சர்டிபிகேஷன் ப்ராசஸ்க்கு நாங்க மூவ் பண்ணுவோம். சோ 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் சர்டிபிகேட் கிடைக்கும். சர்டிபிகேட்னு மெசேஜ் பண்ணாதீங்க. ஓகேயா? சர்டிபிகேட் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் நாங்களே அனுப்பிடுவோம். உங்க நேம் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா நாங்க கேட்டு அப்புறமா பிரிண்ட் பண்ணி தான் உங்களுக்கு சர்டிபிகேட் வந்து இ சர்டிபிகேட்டா கொடுப்போம். ஓகே. உங்களுக்கு இ சர்டிபிகேட் தான் வரும், கொரியர்ல வராது. புரிஞ்சுதா? நீங்க ஒர்க் சப்மிட் பண்ணா மட்டும்தான் சர்டிபிகேட் வரும். இன்னைக்கு 3:00 உங்களுக்கு லிங்க் வீடியோ எல்லாமே கிடைக்கும். ஓகே. நீங்க வந்து 2 வீக்ஸ்ல சப்மிட் பண்ணீங்கன்னா அந்த 2 வீக்ஸ்ல உங்களுக்கு வந்து சர்டிபிகேட் கிடைச்சிரும். அப்படி கிடைக்கல அப்படின்னா நீங்க சப்மிட் பண்ணல உங்களுக்கு சர்டிபிகேட் கிடைக்கல அப்படின்னா 1 இயர், அதாவது உங்க வீடியோ ஆக்சஸ் வந்து லைஃப் டைம் இருக்கும். 1 இயர் அப்புறமா வீடியோ மறுபடியும் அனுப்பும் போது நீங்க எல்லாருமே சப்மிட் பண்ணி சர்டிபிகேட் வாங்கிக்கலாம். ஓகேயா? கிளியரா? How to submit? குரூப் வந்து ஓபன் பண்ணிடுவோம். குரூப்லயே நீங்க எல்லாமே கொஸ்டின் ஏதாச்சும் இருந்தாலோ இல்ல டவுட்ஸ் இருந்தாலோ கேட்டுக்கலாம். உங்க அட்மின் வந்து அதுக்கு கிளியர் பண்ணுவாங்க. ஓகேயா? உங்க போட்டோ வந்து நாங்க வெரிஃபை பண்ணிக்குவோம். சோ வந்து உங்க போட்டோ பெர்ஃபெக்ட்டா இருக்கான்லாம் கேட்காதீங்க. பெர்ஃபெக்ட்டா இல்லைன்னா உங்களுக்கு பிரைவேட்டா மெசேஜ் வரும் மறுபடியும் பண்ண சொல்லி. ஓகேயா? ஓகே. கிளாஸ் செட் பண்ணிக்கலாமா? ஓகே, கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம். Thank you. Have a nice day.